அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 26 மார்ச், அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, துவாதசி திதி, அவிட்ட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மத்தியானம் 3:14 வரை மிதுன ராசிக்குரியது, அதற்கு மேல் கடக ராசிக்கு உரியது சந்திராஷ்டம நாள். இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30, 10:30லிருந்து 11:30, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம், போட்டக்கூடிய சட்டினோட கலர் பச்சை, கிரீன். தவிர்க்க வேண்டியது ரெட் கலர், அதாவது சிவப்பு கலர் துணி அணிவதை தவிர்த்திடுங்கள். சாப்பிடக்கூடியது துவரம்பருப்பில் செஞ்சது, சாம்பாராக இருக்கலாம் அல்லது டால் பருப்பு, இதை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம். அதையே தொடர்வோமாக. மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் முற்பகுதியில் பிறந்தவங்க ஆடை, அணி, அலங்கார பொருள், வாசனை திரை, அதாவது பெர்ஃப்யூம், வங்கி, பேங்கு, லேவாதேவி, வெஹிக்கிள், வாகனத்துறை, இசை, நாடக, நாட்டியம், சினிமா துறை, அரசு உயர் பதவி போன்ற வகையில் பொருள் தேடுவார்கள். மற்றவர்கள், அதாவது முற்பாதியில் விட்டுட்டு மற்றவர்கள், உருக்காலை, நிலவளம், நாட்டு பாதுகாப்பு, பொதுப்பணி, மெடிசன், மருத்துவம், தளவாடச்சாலை, அரசு அமைச்சு தொடர்பு போன்றவற்றால் வாழ்வில் உயர்வார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாடி ஹெல்த், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவி செய்கின்றனர். விரோதிகளின் சூழ்ச்சி எடுபடப் போவது இல்லை. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. பொருள் வரத்து அதிகரிக்கிறது. தொழிலில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு பண விரயம், வீண் அலைச்சல், வீண் கவலை முதலியவை ஏற்படுகின்றன. ஆனால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியும் செய்கின்றார்கள். தொழிலில் மாற்றம் உண்டாகக்கூடும் அல்லது இடமாற்றமாவது உண்டாகக்கூடும். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை, மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்றன. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே தரும். வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கின்றது. அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழலை உருவாகின்றது. ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாக இருக்கிறது. செலவில் பெரும்பகுதி சுபகாரிய செலவாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த அந்த மனத்தாங்கல், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேச்சு ஒத்தலமாக மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் மாறுகிறது. நோய், வறுமை கூட மறைகின்றது. செல்வம், செல்வாக்கு ஓரளவு அதிகரிக்கின்றது. எடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தடங்களானால் கூட வெற்றியை நோக்கி நகர்வது நமக்கு புலப்படுகின்றது. குடும்பத்தில் ஓரளவு அந்த மனத்தாங்கல் அழகி அகன்று விட்டதென்றாலே ஓரளவு மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி நிலவுகின்றது. மக்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. உத்தியோக வாய்ப்புகள், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு வேலையை விட்டு விடுதல் அல்லது டீப்ரமோஷன் நிகழலாம்.
தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு தேக்க நிலையே உண்டாகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த ஒரு காரணத்தினால் வேலையை விட்டுவிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஓரளவு வெற்றியடைகின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. கடன் தொல்லைகள் நீங்கி பொருள் வரவு அதிகரிக்கின்றது. அடுத்து துளாராசி. ஏனோ தெரியவில்லை, மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரிடமும் ஒரு விரோத போக்கே காணப்படுகின்றது. கணவன் மனைவி உறவு கூட பட்டும் படாமலுமே செல்கிறது. நெருப்பு ஆயுதங்களினால் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பாராத செலவினங்கள் கூட உண்டாகின்றன. ஸோ இன்றைய பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருந்த பொழுதாகவே கழிகிறது. அடுத்து விருச்சிகம். அரசாங்க உத்தியோகத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு வருகின்றது. முக்கிய பிரமுகரின் சந்திப்பும் அதனால் ஆதரவும் தைரியத்தை கொடுக்கின்றது. மக்கள் துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். தொழில் உத்தியோகத்தில் ஆர்வம் குறைகின்றது. வீண் செலவு அதிகரிக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களிடம் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. அடுத்து மகர ராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண பேச்சின் ரொம்ப மும்முரமாக நடக்கிறது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு அபிவிருத்தி. புதிய நகை, நிலம் வாங்கவும் புதுமனை புகவும் வாய்ப்புள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பெற்றோர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. அடுத்து கும்பராசி. மேலதிகாரிகள் ஓரளவே உதவி புரிகின்றார்கள். தொழிலில் பெரிய அளவில் லாபம் இல்லை. உடல்நிலையில் சற்று ஒரு பாதிப்புகள் காணப்படுகிறது. கல்வி சம்பந்தமாக மட்டும் நல்ல முடிவே ஏற்படுகின்றது. மேல் படிப்புக்கு வசதி வாய்ப்பு உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை ரகம். அடுத்து மீனராசி. உறவினர்கள் நண்பர்களிடையே சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது. பணவரவு தடைபடுவதால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைப்பதில்லை. வேளைக்கு உணவு உண்ண முடியவில்லை. மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சியே கிடைக்கின்றது. அவர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.